யார் அது? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறீங்க. அப்ப பாத்தாரு. இப்படி ஒரு பொண்ணா? எரும மாட்டுக்கு சடை போட்ட மாதிரி. வாங்க, வரலைன்னா பெருச்சாளி கட்டை எடுத்து அடிப்ப. அடப்பாவி, மாப்பிள ஊர்வலத்துக்கு போனானே பொண்ணத்தான் கூட்டு வந்தான்னு பார்த்தேன். கழுத ஒன்னத்தான் கூட்டு வந்தானா? என் பேர வந்துட்டானா? பொண்ணுகளை பார்த்து களைச்சு போயிருப்பேன். வாடா ராஜா சாப்பிட. சாப்பிடுறது இருக்கட்டும். 300 பொண்ணுகளையும் ஒரே நேரத்துல பார்த்தானே, என்ன ஆச்சான்? இவனுக்கு என்ன மந்திரவாதிகளா? மாயமா மறைஞ்சிட்டானுங்களே. அப்படி என்ன அவசர வேலை? அதுதான பார்த்தேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உருப்படாத பசங்க. 300 பொண்ணு போய் பார்த்தானே, எந்த ஊர் பொண்ணு புடிச்சுதான்? புளிகிட்டு சொல்றா. அண்ணனுக்கு 2 பொண்ணு எது பிடிக்கலையா? இதுக்கே கொன்னுடுவேன். ஏன், எந்த பொண்ணு பிடிக்கலையாமா? இவனுக்கு இனிமே புதுசா தாண்டா செய்யணும். பாத்தியாமா? ஏண்டா ராசா, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நொத்த என்னென்னமோ செய்தேன். உனக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற உத்தியாசமே கிடையாதா? பிள்ளையார் பொண்ணு மாத்த எவ்வளவு இருக்கு? பாட்டி, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்குது. ஆனா என்னடா ஆனா ஆவண்ணா? ஈனா ஈயண்ணா, ஊனா ஊவண்ணா மிதிப்பேன். ஏண்டா பிளாட்ஃபார்ம் அங்க இருக்கு கேண்டா இருக்கனே. ரொம்ப கூட்டமா இருந்தது. 2 பக்கம் கதவு இருந்துச்சா, இந்த பக்கம் சீக்கிரம் இறங்கிட்டேன். அறிவு விட்டானே, போட போலாம். ஏன்னா உன் கூட்டாளி இங்க இருக்குன்னு சொன்ன, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவே இல்லையே, நடக்க விட்டானே. அவன் ட்ரெஸ்ஸா தொலைஞ்சு போச்சுடா. எப்படியா தேடி கண்டுபிடிக்கலாம் வா. ஏய் அப்பா, இந்த ஊட்டி மேடும் பள்ளமா இருக்க, என்னால நடக்க முடியல. நான் உட்கார போறேன், நீ வந்து உட்காரு. சரி சரி, இங்கேயே இரு. நான் கேட்டு விசாரித்து வரேன். இந்த பெட்டியை பாத்துக்க. அண்ணா இப்படி போனா முதவே கேக்குறது இல்ல. ஏண்டா நாம இப்படித்தானே வந்தோம். அப்ப இப்படி போ. என்னைய குழப்பறிய? 1801. தங்கச்சி. தங்கச்சியா? இருக்க முடியல. இருக்க வரலையே, எடுத்துட்டேன். யாரா நீ? அண்ணே, பின்னாடி இருந்து பாக்கும்போது செத்து போன என் தங்கச்சி மாதிரியே இருந்து. முன்னாடி பாக்கணும். கோச்சுக்காதீங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி எருவு மாடு மேய்க்க போன என் தங்கச்சி திரும்பி வரவே இல்லை. எருவு மாடு மட்டும்தான் வந்தது. அவளை தேடி நான் தெரு தெருவா அலையிறேன். பின் அழக பாக்கும்போது நீங்க அவள மாதிரியே இருந்தீங்க. அதான் கட்டி பிடிச்சிட்டேன். தங்கச்சி என்ன மாதிரி அழகா இருப்பாளா? அசப்புல பார்த்தா அப்படியே அச்சு வளர்த்த மாதிரி உங்க மாதிரியே இருப்பா. நான் வர்றேங்க. போயிட்டு வாப்பா. ஒரு பாசம் மலராவே அலையிறேன். ஐயோ அண்ணாச்சி, உங்க பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. நான் உங்க பர்ஸ் எடுக்கல. உங்க பர்ஸ் தான். மாங்காமடேனா, இது உங்க பர்ஸ் இல்ல? என் பர்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் வரேங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஐ, அவன் தங்கச்சி என்ன போலவே இருக்குன்னு சொல்றான். அவன் பர்சும் என் பர்சும் போலவே இருக்கு. ஆஹா, என்ன ஒத்துமை. போன ஜென்மத்துல 2 பேரும் ஒன்னா பிறந்திருப்போம். அதான் எல்லாம் ஒத்துமையா இருக்கு. எங்க என் பர்ச பாப்போம். ஐயோ பர்ச கணமே, பர்ச கணமே. அண்ணே அண்ணே, ஐயோ பர்ச கணமே. ஐயோ அண்ணா, பர்ச எவனை தூக்கிட்டு போயிட்டான். என்ன பர்ச தான் வந்துட்டியா? உன் கெட்ட கெட்ட சால் பிடி தூக்கிடா. அண்ணா அண்ணா, நடக்க முடியல. ஏதாவது வண்டியை பாருண்ணே. அண்ணே அண்ணே, ஐயோ ஐயோ, வண்டி வந்துருச்சு. இல்ல இல்ல, லுங்கி வந்துருச்சு. சரி, பெட்டி எடுத்து வா, டாக்ஸியா பிடிப்போம். என்னங்க வண்டியில பட்டீங்க? நாட்டு போறோம். இதுக்கு மேல வண்டி போகாது, இதான் கடைசி. இப்படி போனா? இப்படி போனா மேலதான் போனோம். போலாமே. காயதிக்கா போனோம், நீ போ. அதுக்கே இப்படி கத்துறீங்க? யோ, இது வரைக்கும் நான் 400 இடம் காமிச்சிட்டேன். என்னையா இது இல்ல அது இல்லன்ட்டு எரியா பணத்தை. யோ இரியா, ஏன்டா அந்த தரவா பண்ற? வெளியில பணம் எடுத்து கொடு. சரி. யோ, ஏன் இப்படி கோபப்படுற? நாங்க தூரம் புதுசு தானே, 4 இடம் சுத்தி காட்டலாம்ல. யோ என்னன்றா பண்ணி என்ன பண்றாரு? பாண்டி டேய் அலெக்ஸ், என்ன திடீர்னு எப்படா வந்த? எல்லாம் உன்னை பார்க்க வந்தனால என்ன தராரு? டாக்ஸி ப்ராப்ளம். என்ன வேணும் சார்? பணம் தரல சார். யோ, உனக்கு பணம் தானே வேணும்? நான் மூஞ்சில வீசுறேன். என்ன நம்ம பர்ஸ் மாதிரியே இருக்கு? சாரி, என் பர்ஸ கொடுங்க. கொஞ்சம் மூஞ்சி காமிங்க. பரவாயில்ல, கொஞ்சம் மூஞ்சி காமிங்க. ஏண்டா பர்ஸ் எடுத்து போனா இவன் தானா? என்ன சேண்டா அடிக்கிறீங்க? பர்ஸ் பிட் அடிச்சிட்டாடா. பிட் அடிக்கிறா. டேய் நிறுத்துடா. அவன் ரொம்ப அடிச்சு செத்தோலே போறா. போய் தொலை. ஏற்கனவே பர்ஸ் அடிச்சாங்க, போய் நம்மள அடிச்சிட்டு போறாங்க. வாங்கடா, இதான் நம்ம ரூம்.
அப்படியா? ஆரம்பமே சடை தூக்குறாங்க. எப்படி ரூம்ல? ரூம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ணே பசிக்குதுண்ணே. சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டுவோமா? வாங்கி கொடுத்தா நம்மள்ட்டே சாப்பிட்றாங்க இருக்கு. சொன்னாலும் சொல்லாட்டியும் உண்மை அதான். ஏண்டா அவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நேத்து முகமடி தேட வரும்போது இவங்க ஒண்ணும் இல்ல, அவங்க இருந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏய் சுமாரா, யாரா அவன் குறுக்க கலரை பாரு, ஊட்டி குளிருக்கு கருப்பு பருவ மாதிரி. ஆமா, இவர் அப்படியே எலுமிச்சம்பழ கலரு. ஏய் ஏண்டா அலெக்ஸ், மியூசிக்ல வசிப்பட என்னடா ஆச்சு? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஜடாவுபாய் குன்னன்மல் ஜெயின் மார்வாடி அடகு கடையில படிக்க போயிருக்கு. இவர் மதுரை மட்டும் சுந்தரபாண்டிய எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருவாரு. அண்ணே கம்மாய் எங்க இருக்கு? கம்மாயா? அது ஒண்ணுமில்ல, பாத்ரூம் போகணுமா. பின்னாடி இருக்கு போ. வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. போடா. யாரா அவன் நல்லா திருட்டு வந்துருப்பான் பார்த்து. இது வந்தவன கம்மாய் போடுங்கிறான். கம்மாய்க்கு போனோம்னா இங்க அனுப்பிட்டாங்க. என்னது இது? ஐயா ஐயா, அடுப்பு, நீங்க அடுப்பு. அண்ணன் கூடுனாரு, வெண்ணி தண்ணி போட்டு அசத்திரணும். அடுப்புல ஜாமா இங்க இருக்கு, இங்க இருக்கா? விறகு இருக்கு. அது ஒண்ணுலடா, ஒருத்தர் சிபார்சுல இங்க ஒரு வேலை கிடைச்சிருக்கு. வெரி லக்கிடா நீ. அடே என்னடா குண்டு சத்தம்? ரயில்ல வெடிகுண்டு வச்ச மாதிரி இங்க ஏதாவது வச்சிட்டீங்களா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பாத்ரூம்குள்ள ஒருத்தர் போயிருக்கான், இப்ப வந்துருவான். ஏய் சட, வெளிய வா. புகை வருது. எரும கண்ணு மாதிரி. என்னாச்சு? சுருட்டு குடிச்சு நினைக்காம வந்துட்டியா? இல்ல, நான் பத்த வச்சேனா வெடிச்சு போச்சு. எதை பத்த வச்ச? எது வெடிச்சது? அண்ணனுக்கு வெண்ணி தண்ணி போட பீங்க அடுப்பு இருந்துச்சா, அதுல விறகு வச்சனா தீ பிடிச்சு வெடிச்சு போச்சே. அட சண்டாள பாவி, அது ஃபாரின் கக்குசுடா. அதுக்குள்ள போய் விறக வச்சிருக்கிய. அடே உங்களுக்கு வீடு கொடுத்தோம் பாரு, செருப்பு போட்டுருக்கீங்க. போட்டுருக்கனே, எடுத்து அடிங்கடா. எங்க வீண் பேச்சதுக்கு சார் அடிக்கிறீங்கறியா? அனாவசியம் பேசுறீங்க. நல்ல வீடு இருந்தா சொல்லுங்க. டிரைவர் வண்டி நிறுத்து, வண்டி ஓரத்துல நிறுத்து. பாத்தீங்களா, இதான் நீங்க தங்க போற என் வீடு. வெள்ள புதுசா அடிச்சது. ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு. இது என்னங்க இவ்வளவு பெரிய ரூமா இருக்கு? பாத்ரூம். ஒரே நேரத்துல 5 பேர் போகலாம் வரலாம். அப்ப எனக்கு வசதியா போச்சு. அடே இதையும் உடைச்சிடாதடா. சொல்ல மறந்துட்டேனே, இதுதான் ஏரி. எங்க மாட்டை குளிப்பாட்டலாமா? மாடை குளிப்பாட்டலாம், ஆனா நீ குளிக்க கூடாது. ஏன்? ஏரி நாரிரும். ஏங்க இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு சின்ன வீடு கொடுத்தீங்களா? தம்பி, மாவுக்கு தகுந்தவளதான் பணியாரமே. ஐயா, பணியாரம்னா இந்த ஆளா அலையறான். டேய் இதெல்லாம் ராஜாக்கள் வாழ்ந்த இடம்டா. ராஜாக்களா? பாண்டி, முத்துப்பாண்டி. டேய் பேசாம. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். என்னங்க பண்றீங்க? அந்த கண்ணு வேணும் என்றால் எங்க அந்த பயல்களே ராஸ்கல் இங்க இருக்கீங்க? ஏய் ஏய், டே அலெக்ஸ், டே அமீர், ஆனானாவளே பேர் வச்சிருக்காங்க அயோக்கிய பசங்க. இவங்களை காலையில கவனிச்சுக்கிறேன். என்ன இவ்வளவு சூடா இருக்கு? முத்து பாண்டி, பாண்டி முத்து, முத்து பாண்டி, முத்து பாண்டி. ஏய் என்ன தூங்க விடாம என்னடா? தடையோட அயோக்கிய தளத்தை கொஞ்சம் பாருடா. நீயே பாரு. என்னென்ன நேரங்களும் தெரியாம நீ அப்படியே போடுறா. என்ன தைரியம் உனக்கு? யாராவது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆளுக்குதான். நடந்ததெல்லாம் காலையில சொல்லலாம்னு இருந்தேன். எது செஞ்சதே தப்பு, இத விடிய காலம் எந்திரிச்சு விளக்கமா சொல்றேங்க. யாராவது? நம்ம அலெக்ஸ். இவன் யாரு? அலெக்ஸ். அது யாருடா? அது யாருன்னு தெரியலையே. பொண்ணு யாருன்னு என்கிட்ட யாருன்னு கேக்குறியா? ஏன்னா என்ன தைரியம் உனக்கு? அவள் நீயே கூட்டு என்கிட்ட யாருன்னு? பேசக்கூடாது, பேச விடக்கூடாது. ஒற்றாம்பர் ஒற்றாம்பர் ஒற்றாம்பர். இப்படித்தான் சினிமா தியேட்டர்ல ஒரு பொம்பளை கிட்ட ஓட்டினா அடிக்கிறேன். அடிக்கல, அடி வாங்கினு சொல்ல வந்தேன். அதுக்கு இப்படியா? மத்ததெல்லாம் விட்டு சினிமா தியேட்டர்ல அடி வாங்கினது மட்டும் யாருன்னு சொல்லு. நீங்க ஏன்னா மேட்ர உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், அவகிட்ட கேட்டுருவோம். அம்மா என்ன டாலிங்? அவன் நினைச்சுக்கிட்டு என்ன பார்த்து டாலிங்கிறா. அவங்க தொழில் ரீதியா. ஏண்டா ஏன் டாலிங் போய் சொல்றீங்க? நீங்க தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ஐயோ கற்ப கலக்கறால அண்ணா, என்ன காப்பாத்துக்க. நான் கற்பு கரசேன். அதான் ஏற்கனவே கையடா. ஏன்னா என் நேரத்து உடைய உன்ன இல்லையா இல்லையா இல்ல. நடந்து போச்சு. எங்க இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு விட்டுடு. ஏண்டா நீங்க கூட்டிட்டு வந்து செட்டப் பண்ணதும் இல்லாம என்ன மாமாக்க பாக்குறீங்களா? நீ கூட்டிட்டு வந்தாதான் மாமா. கொண்டு போய் விடத்தானே போற.
கூட்டிட்டு வந்தாதான் மாமாவா? அப்படின்னா இந்த பொண்ணை கூட்டியாந்து என் படுக்கையில படுக்க வச்சிங்களே, அதுக்கு பேர் என்ன? மாமா. நாங்களே கூட்டிட்டு வந்தோம். முத்துப்பாண்டி, இது நல்லா இல்ல. டேய், அவளை கூட்டு போடா. எனக்கு அட தெரியாது. கவலைப்படாத, அவளுக்கு தெரியும். கூட்டிட்டு போமா. வெறுங்கையோட அனுப்பாதீங்க, கையில ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்புங்க. எவ்வளோடா? எவ்வளோடா? சனி ஞாயிறு தவிர மத்த நாள்ல 300 ரூபாய். மாமா பையன் இந்தா, உங்க கையில கொடுத்து அனுப்பு. இந்தா. கமிஷன் அடிக்காம, கமிஷன் இல்ல, அடிக்காம. 200 போதும். ரேட்ட வேற கரெக்டா சொல்றான். டார்லிங், பணம் எல்லாம் அப்புறம், முதல்ல நீ வீட்டுல விடுங்க. சரி கண்ணு. வாங்க. போடா. இருடி வரேன். குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே போறான்.